ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை தானே. அதையே நாம் துக்கத்தோடு, வேதனையோட நாம் கடத்த வேண்டும். வேத வசனம் பைபிள்ல சொல்லுகிறது, பிலிப்பியர் எழுதின 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறார். நீங்க துக்கப்படுவதனால, வேதனைப்படுவதனால என்ன சாதிக்க முடியும்? சந்தோஷமா இருங்க. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த வேதனை, துக்கமான, கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையில, என் அருள்நாதர் என்னோட வாழ்க்கையில இருக்கிறபடினால, அவர் காரியங்கள் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு சந்தோஷத்தோடு இருங்களேன். எப்போதும் சந்தோஷமா இருங்கள். நல்லது நல்லதாகவே நடக்கும். ஆண்டவர் உங்கள ஒரு நாளும் கைவிட மாட்டார். சந்தோஷமா இருங்க. சரியா? சந்தோஷமா இருங்க.